இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு கார்த்திகை தீபம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷலாக நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டில் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எப்போவுமே வந்துட்டு ஏதாவது சின்ன ஃபெஸ்டிவல் வந்தாலுமே சாமிக்கு படையல் சாப்பாடு ரெடி பண்ணுவோம். அந்த விதத்தில் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு சாம்பார், 2 கூட்டு பொரியல், அப்பளம், பாயாசம், வடை, சாப்பாடு, ரசம் இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வெண்டைக்காய் எடுத்துகிட்டு நல்லா சாப்பாக வெட்டிட்டு, அதுக்கப்புறம் அம்மா சைட் பை சைடு வந்துட்டு சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. கேரட்டு அண்ட் பிரிஞ்சால் அதெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்துட்டு விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் வைக்க போகிறோம். ஸோ வாங்க விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி. எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் குட்டி குட்டியாக மண் விளக்குலாம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ டிசைனாக எங்கள் அம்மா வாங்கி வச்சுருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே வந்துட்டு சாமி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரியை ஒன்று ஒன்றா அப்படியே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே நிறைய இதுக்கு திரி வச்சிட்டேன். பிகாஸ் ஸ்பில் ஆகும் அப்படின்றனால நிறைய இதுக்கு திரி வச்சுட்டு அப்படியே ரெடி பண்ணிட்டேன் அழகாக சூப்பராக. அம்மா எப்போவுமே வந்துட்டு வாசல் அந்த நிலையில் வந்துட்டு நற்பவை அப்படின்னு எழுதுவாங்க. நற்பவை எதுக்கு எழுதுகிறாங்க என்னன்னுலாம் எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வரதுக்கு எழுதுகிறாங்கன்னு மட்டும் தெரியும். இப்போ நான் வந்துட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஹாஃப் சாரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ இருக்கிற அந்த ஒரு மைண்ட் செட், ஒரு மூடுக்கு வந்துட்டு எனக்கு ஹாஃப் சாரி போட விருப்பம் இல்லை. ஸோ நான் வந்துட்டு ஒரு குர்த்தி தான் போட போகிறேன். டுடே இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஸோ இந்த அவுட்ஃபிட் நான் எங்கே வாங்கினேன் எல்லாமே வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ கோ அண்ட் செக் இட். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம சாமி பாட்டு போட போகிறோம். ஸோ எப்பயும் போல் ரெகுலராக நான் பண்ணுற மாதிரி காமாட்சி அம்மா விளக்கும் 2 சைடு குத்து விளக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏற்றிட்டேன். எங்கள் அம்மா வந்துட்டு திடீர்னு ஒரு 2-3 விளக்குங்க வந்துட்டு ஒவ்வொரு சாமிங்கிட்டேயும் வச்சுருந்தாங்க. என்னன்னா அப்படின்னு பார்க்கும்போது குபேரன் சாமிக்கு குபேரன் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு குபேரன் சாமிக்கு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்களோட குலதெய்வம் சாமிக்கு வந்துட்டு ஒரு காமாட்சி அம்மா விளக்கு வந்துட்டு சில்வரில் வாங்கி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்படியே சாமி ரூமில் இருக்கிற எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு அப்படியே நம்ம செட் பண்ணி வச்சுருந்த மண் விளக்கையும் வந்துட்டு ஒன்று ஒன்றா பொருத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே விளக்குங்களை பொருத்தின கையோடையே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு வாசலில் கோலத்துக்கு நடுவில் அந்த மாதிரி வீடை சுற்றி அழகாக அப்படியே வச்சுட்டேன். நான் வந்துட்டு கடைசியாக அந்த வீடியோட கடைசியில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அந்த விளக்குங்கள்லாம் நம்ம வீட்டை இவ்வளோ பாசிட்டிவாக அழகாக காமிச்சதுன்னு. அதுக்கப்புறமேட்டு சாமிக்கு படையல் போட ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் அப்பளம், வடையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே பால் பாயாசம் யாருக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சுருந்தாங்க. உருளைக்கிழங்கு ப்ளஸ் வெண்டைக்காய் பொரியல். அதுக்கப்புறமேட்டு சாம்பார், நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு அழகாக ஒரு சாம்பார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு. அதுக்கப்புறம் சாமிக்கு வந்துட்டு இலையெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு, பொரியல், குழம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டோம்.
ஆக்சுவலாக வந்துட்டு 3 நாள் தீபம் வந்துட்டு ஏற்றுவாங்க கார்த்திகை தீபம் அப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நான் ப்ரீவியஸாக காமிச்சது. செகண்ட் டே வந்துட்டு அம்மா வந்துட்டு பொங்கல், சக்கரை பொங்கலும் சுண்டலும் செஞ்சுருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே செஞ்சு சாமிக்கு படைச்சி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். இதை நான் அந்தளவுக்கு பெருசாக எடுக்கலை. ஸோ அப்படியே இதுலேயே ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஹாப்பி கார்த்திகை தீபம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்துட்டு கார்த்திகை தீபமை சிறப்பாக கொண்டாடிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை.